ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை நல்லபடியாகவே காணப்படுது. ஆனாலுமே செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்க நேரிடுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. திருமண முயற்சி ஏதாவது மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். உறவினர் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகும். இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் உடல் அசதியும் உண்டாகக்கூடுங்க. மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுது. ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடர் மாற்றங்கள் ஏற்படவும் அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலைகளும் வரப்போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷகரமான சூழ்நிலை காணப்பட போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 11, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 8. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பண வரத்து எதிர்பார்த்தபடி நேரத்தை விட சீக்கிரமாகவே சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் விலகப் போகுது. வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனமாக இருங்க. பாக்கிகள் வசூல் செய்வதில் துரிதமாகுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மிக கவனமாக தங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பது நல்லது கொடுக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவதன் மூலமாக அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் நல்லபடியாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்குங்க. மேலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவெடுப்பதில் தாமதம் உண்டாகக்கூடுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பான காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாங்க. நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கூடுதலாக உழைத்து பணிகளை முடிக்க வேண்டிய நிலைகள் உண்டாகுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க. மேலிடம் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்தால் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றி பண்ண உதவியாக இருக்குங்க. சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மைங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் அனுகூலம் பிறக்குங்க. மேலும் குடும்பத்தாரோடு விருந்து கழிக்க நிகழ்ச்சிகளை பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
எதிலுமே எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள் அப்படிங்கிறது விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். மனதில் மகிழ்ச்சி கிடைக்குங்க. அதே போல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக லாபமான பலன்கள் கிடைக்க போகுது. சில இடத்துல வேலையில் சிறு சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில இடத்துல நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு உயரச் செய்யுங்க. புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுடைய வேலை பொறுமையோடு நிதானமாகவும் இருக்கும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு மேலே அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக அபிவிருத்தி ஏற்படும். குத்தகை பணிகளில் லாபம் மேம்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அழுத்தம் குறையக்கூடும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, மன நிம்மதி ஆகியவை இரண்டுமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்குங்க. பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடனம் சார்ந்த தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றகரமான நிலையை இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். புதிய முதலீடுகளில் மன துணிவோடு இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பும் வளர்ச்சியும் கலந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். குரு பகவான் 6ல் இருப்பதால் தொழிலுக்கு ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் மெத்தமாக செயல்பட வேண்டுங்க. மேலும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் பெரியவர்களின் ஆசையும் ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் நீங்கள் பெரிய முதலீடாக எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போதைக்கு என்ன முதலீடு செய்கிறீங்களோ அதே செய்யுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லப்படுது. பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாருங்கள். மற்றவங்களுடைய வேலையை கலந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மகர ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.